பொதுவாகவே இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் காப்பி அடிக்கிறதும் இன்ஸ்பிரேஷன் இல்லை காப்பி அடிக்கிறதுன்றது நிறையவே விஷயங்கள் இருக்கிறது தான். ஆனால் நிறையவே பேர் பார்த்திங்கன்னா நிறைய உள்ளுக்குள்ளேயே நிறைய கேரக்டர்ஸை பார்த்து காப்பி அடிப்பாங்க, நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனும் எடுப்பாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எப்படி இந்த அணிலாம சண்டை இருக்கோ அந்த மாதிரி அமெரிக்காக்காரங்களோட அணிலாம சண்டை தான் மார்வல் டிசின்ற அந்த சண்டை. மார்வல் டிசி பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கிறதுலேயே மிகப்பெரிய 2 சூப்பர் ஹீரோ ஃப்ரான்ச்சைஸ் கொண்ட 2 பெரிய கம்பெனிஸ். அண்ட் 2 பேருமே பார்த்தீங்கன்னா நீ ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டியா, இப்போ பாரு உனக்கு ஆப்போசிட்டாக நான் ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா அவன் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கானா நம்ம புதுசாக ஒரு கேரக்டர் அது ஆப்போசிட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சிமிலர் அண்ட் ஆப்போசிட்டான கேரக்டர்ஸை நிறையவே பேர் பார்த்தீங்கன்னா அவங்க உருவாக்கி ரிலீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது ரொம்ப காலங்களாக நடந்துக்கிட்டு இருக்கிறது தான். பட் இந்த எல்லா சூப்பர் ஹீரோ பவர் ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டோரிஸு படங்கள் எதுவாக வேணா இருக்கட்டும், இப்போ இருக்கிற சூப்பர் ஹீரோ கண்டென்ட் எல்லாத்துக்குமே பெரும் முன்னோடி ஆர் ஆன்சஸ்டராக இருக்கிறவங்க தான் நம்ம பேட்மேன் அண்ட் சூப்பர்மேன். கமான்க இவங்க எல்லாமே சூப்பர் ஹீரோஸே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பவர் இருக்கிற சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சூப்பர்மேனோட ரெசம்பளன்ஸ் அவங்ககிட்ட இருக்கும். அதே பவர் இல்லாத சூப்பர் ஹீரோ எடுத்துக்கிட்டால் பேட்மேனோட ரெசம்பளன்ஸ் அவங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். அது எதுவாக வேணா இருக்கலாம், அது பவர்ஸாக இருக்கலாம், இல்லை ஆரிஜின் ஸ்டோரியாக இருக்கலாம், இல்லை அந்த சூப்பர்மேனோட ஸ்டைலாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். சூப்பர் ஹீரோஸ் இவங்க 2 பேர்கிட்ட இருந்துமே காப்பி அடிச்சோ இன்ஸ்பயர் பண்ணியோ ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இது வரைக்கும் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் முக்கியமாக சூப்பர்மேனை காப்பி அடித்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் உருவாயிருக்குங்க. நீங்கள் டிசி மார்வலுக்குள்ளேன்னு கூட சொல்ல முடியாது. ஏன் சூப்பர்மேனை காப்பி அடித்து டிசிக்குள்ளேயே நிறைய உருவாக்கப்பட்ட கேரக்டர்ஸ் தான் ஷசம், பிளாக் ஆடம், மார்ஷியன் மேன்ஹண்டர் இவங்கெல்லாம் நிறைய பேர் நீங்கள் எடுத்துக்கலாம். சூப்பர்மேனை பேஸாக வச்சு தான் இந்த கேரக்டர்ஸே நிறைய கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் நீங்கள் வெறும் டிசி மார்வலுக்குள்ளே மட்டும் சொல்ல முடியாது, மற்ற ஃப்ரான்ச்சைஸ் எல்லாம் கூட எடுத்துக்கோங்க. ஆம்னிமேன், மெட்ரோமேன், ஹோம்லேண்டர், பிரைட் பர்னில் வர அந்த சின்ன பையன், இன்வின்சிபிள், சைத்தாமா, அப்போ ஏன் ஈவன் நம்ம கோகுமே கூட எடுத்துக்கலாமே. கோகுமே கிட்டத்தட்ட சூப்பர்மேனோட பேஸை வச்சு எடுத்த கேரக்டர் தான். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சூப்பர்மேனை வச்சு மட்டுமே இது வரைக்கும் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜஸ்ட்டு மார்வலுக்குள்ளே காப்பி அடித்த விஷயங்கள் மட்டும்தான். டிசிலேருந்து காப்பி அடித்த மார்வல், மார்வலேருந்து காப்பி அடித்த டிசி, இந்த மாதிரி தான் இந்த டாப்பிக்கை கொண்டு போகலாம், ரெடுத்தி கலந்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அதில் ஒரு கேரக்டர் நம்ம சூப்பர்மேனை வச்சு பார்க்கும்போது ஏகப்பட்ட ரெசம்பளன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இதை வச்சு தனியாக வீடியோவே போகலாம் மேடா அப்படின்ற ஒரு ஐடியா தான் சூப்பர்மேனை காப்பி அடித்து உருவாக்கப்பட்ட மார்வல் கேரக்டர்ஸ் இதை மட்டும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது நீங்கள் காப்பினும் வச்சுக்கலாம், இன்ஸ்பிரேஷனும் வச்சுக்கலாம், இல்லை இப்படி வேணால் வச்சுக்கோங்க, அது உங்களை பொறுத்து. மற்ற ஃப்ரான்ச்சைஸ்லாம் இதுக்குள்ளே, மற்ற ஃபேண்டமோ ஃப்ரான்ச்சைஸோ இதுக்குள்ளே வரப்போகிறது கிடையாது. இப்போ முன்னே சொன்ன மாதிரி ஹோம்லேண்டர், ஆம்னிமேன்லாம் இதுக்குள்ளே வரப்போகிறது கிடையாது. ஒன்லி மார்வல் மட்டும்தான். ஸோ ஆரம்பிக்கலாமா? நமக்கு தெரிஞ்ச கேரக்டர்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தோருமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நாஸ் மித்தாலஜிலேருந்து வச்சு எடுத்துருக்காங்கடா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மார்வல்லையுமே ஒரு தோர் இருக்காப்பில், டிசிலையுமே ஒரு தோர் இருக்காப்பில், அது வேறு கணக்கு. நாம் மெயினாக மார்வல் தோரையே எடுத்துக்கலாம். ஏன்னா மார்வல் தோரை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பர்மேனோட அந்த ஒரு காஸ்டியூம் லுக்காக இருக்கட்டும், பின்னாடி அந்த கேப்பாக இருக்கட்டும், சேம் மஸ்குலர் பாடி, வேறு ஒரு பிளானட்லேருந்து வந்தது, அவங்க அப்பாவால் அனுப்பி வைக்கப்பட்டது, என்ன குழந்தைய அனுப்பிச்சிருப்பாங்க, நம்ம தோரை பெரிய ஆளானதுக்கப்புறம் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ தோர்மே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நாஸ் மித்தாலஜிலேருந்து வச்சு தான் நம்ம மார்வல்லையுமே வச்சு எடுத்திருக்காங்க. பட் ஸ்டில் சூப்பர்மேனுக்கு ஈக்குவலண்ட்டாக பெரும்பாலான இடங்களில் கம்பேர் பண்ணப்படுறது நம்ம தோரை தான். சூப்பர்மேனுக்கு தோருக்கும் ஆக்சுவலி காமிக்ஸ்லேயே சண்டை நடந்திருக்கு. சூப்பர்மேன் தோரோட சுற்றியவே தடுத்து நிறுத்தி தூக்கி அடிச்சதெல்லாம் ஒரு கதை இருக்குது, அது வேறு விஷயம். பட் அதெல்லாமே கூட நடந்துட்டு இருந்திருக்கு. பட் இது இன்னொரு விஷயம் எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தோரோட ஒரு ஐடென்டிட்டி தான். இன்னொரு ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிஷியன், பேர் பார்த்தீங்கன்னா டொனால்ட் பிளேக். பூமியில் எப்படி நம்ம மற்ற சூப்பர் ஹீரோஸ்க்கெலாம் அயன்மேனுக்கு டோனி ஸ்டார்க்கோ, கேப்டன் அமெரிக்காவுக்கு ஸ்டீவ் ராஜர்ஸோ, அந்த மாதிரி தோரோட ஒன் ஆஃப் தி ஆல்டர் ஈகோ ஐடென்டிட்டி தான் இந்த டொனால்ட் பிளேக். இது தோரோட பேருமே தோறுதண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா படங்களில் அதை நேராகவே காமிச்சிருந்துருப்பாங்க. பட் காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓடினப்போ பூமிக்கு தோற அமிச்சாப்லையோ ஒரு உடம்பை பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் எடுத்துருப்பாப்புல, அவங்க பேர் தான் டொனால்ட் பிளேக். இது ஓடினே நம்ம தோற்காக ரெடி பண்ணி கொடுத்த ஒரு ஹோஸ்ட் பாடி. அடுத்து 2ஆவதாக வர கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா ஹைப்பீரியான். ஸோ சூப்பர்மேனோட டிட்டோ அட்டு காப்பினா எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹைப்பீரியானா அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அது மட்டும் கிடையாது, இந்த மார்வலில் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்ரன் சுப்ரீம் அப்படின்ற ஒரு டீம் இருக்குது. இது மொத்தமாகவே மார்வல் இருக்கிற அந்த ஜஸ்டிஸ் லீக் காப்பி பேஸ்ட் பண்ண அதே டீம் தான். மேபி ஒரு சில விஷயங்கள் மாறலாமே தவிர மற்றதெல்லாம் அப்படியே தாங்க இருக்கும். அதே டெய்லர், அதே வாடகன்ற மாதிரி கிட்டத்தட்ட அதே தான் தூக்கி வச்சுருந்துருப்பாங்க. அதாவது ஸ்குவாட்ரன் சுப்ரீம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்த டீமை ஸ்குவாட்ரன் சினிஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ஆக்சுவலி காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்ம கிராண்ட் மாஸ்டர் இந்த ஸ்குவாட்ரன் சினிஸ்டர் டீம் ஆஃப் கேங்கோட பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியன்ஸ் டீம் கூட பார்த்தீங்கன்னா சண்டை போட விட்டுருப்பாரு. அவங்க எப்படி இந்த ஸ்குவாட்ரன் சினிஸ்டரை தோக்கடிச்சிட்டாங்க. இது ஒரு டைப் ஆஃப் ஆல்டர்னேட் ரியாலிட்டி. இன்னும் X712 எடுத்துட்டிங்கன்னா அந்த ரியாலிட்டியில் அது கம்ப்ளீட்டாக வேறு. அந்த இடத்துல இந்த ஸ்குவாட்ரன் சுப்ரீம் இந்த டீமை ஃபார்ம் பண்ணதே நம்ம
ஹைபீரியான்னா அந்த உலகத்தோட லாஸ்ட் எட்டர்னல் மெம்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதையே கொஞ்சம் லைட்டாக பட்டுட்டிங்கிறீங்க பார்த்து தான் எர்த் 616 பார்த்தீங்கன்னா ஹைபீரியனும் லாஸ்ட் எட்டர்னல் சர்வே மெம்பர் தான். வேற ஒரு உலகத்துலேருந்து எப்படி பார்த்தீங்கன்னா பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பாப்புல. அந்த இடத்துல மனுஷங்களை மார்க்கஸ் மில்டன் அப்படின்னு சொல்ல போகிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைபீரியானை தூக்கி நல்லது கெட்டது நல்லவன் வளவெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்குறாப்புல. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, வேற யாரும் இல்லைங்க, இதே சூப்பர்மேனோட சேம் ஆர்ஜின் தான். அதிகமாக இங்கே தான் இங்கேயும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ செத்துட்டிங்கன்னா சூப்பர்மேனுக்கு இருக்கிற அத்தனை பவர்ஸும் இருக்குது. ஃப்ளைட்டு, சூப்பர் ஸ்பீடு, எபிலிட்டி, அப்புறம் என்ன ஹீட் விஷனுக்கு பதிலாக அந்த அட்டாமிக் விஷன் சொல்லி ஒன்று வச்சிருப்பாங்க. அண்ட் இவனுக்குமே ஒரு வீக்னஸ் இருக்குது. அது ஒரு ஐசோட்டோப், பேர் அர்கோனைட் அப்படின்னு சொல்லுவாப்பில். அங்கே கிரிப்டோனைட் மாதிரி இங்கே அர்கோனைட். அடுத்தது வர கேரக்டர் தான் ஒரு மார்வல் ஹீரோவான கிளாடியேட்டர். ஸோ இந்த கேரக்டர் நீங்கள் நிறைய டைம் இந்த கேரக்டரை மேபி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸ்மென் கூட ஆக்சுவலி இந்த காமிக் இன்ட்ரடியூஸ் ஆனது பார்த்தீங்கன்னா எக்ஸ்மென் நம்பர் 107 காமிக்கில் தான். அந்த காமிக்கில் எக்ஸ்மென் கூட சண்டை போடுற ஒன் ஆஃப் தி ஏரியன் கேரக்டராக தான் கிளாடியேட்டரை பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. 1977 இந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி உருவாக்கிட்டாங்க. இந்த கேரக்டரோட உண்மையான நேம் பார்த்தீங்கன்னா கலார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அந்த சூப்பர்மேனோட பேர் இருக்குது பார்த்தீங்களா, கிளார்கென்ட்டில் இருக்கிற அந்த கிளார்க்கில் இருக்கிற அந்த கென்ட்டையும் இல்லை கிளார்கென்ட்டில் இருக்கிற அந்த கிளார்க்கையும் இந்த கேலலில் இருக்கிற நேம் அந்த காலையும் எடுத்து கலாருக்குன்னு மாற்றிட்டாங்க. ஸோ கிளார்கென்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராண்டியன் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு ஏலியன் ரேஸை சேர்ந்தவர். அது பார்த்தீங்கன்னா ஷியார் எம்பையர் அப்படின்ற ஒரு பெருந்தேசத்துக்கு கீழே இருக்குது. இதில் இம்பீரியல் கார்டு அப்படின்ற ஒரு டீம் இருந்திருக்காங்க. அந்த இம்பீரியல் கார்டு டீமோட தலைவனாக தான் பார்த்தீங்கன்னா இந்த கலார்க் இருந்திருக்காப்புல. இவருக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சூப்பர்மேன் மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, டியூரபிலிட்டி, எபிலிட்டி, இன்னும் எக்ஸெட்ரா ஏகப்பட்ட பவர் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் இதில் பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்களோட பவர்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸை பேஸ் பண்ணுது. அதாவது இவங்க ஒரு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த வேலையில் கொஞ்சம் கூட நம்ம செய்யலாமா வேணாமான்னு டவுட்டே வரக்கூடாது. முழுசாக அந்த வேலைக்குள்ளே மூழ்கிடணும். எந்த அளவுக்கு இவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களோ அந்த வேலையை முடிக்கணுன்றதுக்காக அந்த அளவுக்கு இவங்களோட பவர் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ கான்ஃபிடன்ஸை பேஸ் பண்ணது தான் இவங்க பவர். லைக் நம்ம கிரீன் லேண்டன் மாதிரி எப்படி அவரோட வில் பவர் அதிகமான அந்த அவரோட பவர் அதிகமாகுமோ அந்த மாதிரி இங்கேயுமே கிளாடியேட்டருக்கு அவரோட கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் தான் ஃபுல் பவருமே அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். வீக்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ தான் எடுத்துக்கிட்ட வேலையில் இவனு கிடையாது, ஆக்சுவலி கிளாடியேட்டர் இல்லை, அந்த இனத்தில் ஸ்ட்ராண்டியன் ரேஸை சேர்ந்த எல்லாருக்குமே இதே மாதிரியான பவர் தான். அவங்க கொஞ்சம் தங்க மேலே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சாலோ இல்லை செல்ஃப் டவுட் பட்டாலோ நாம் இந்த வேலை செய்யலாமா வேணாம் அப்படின்னு நினச்சாலே போதும் அவங்க பார்த்திங்கன்னா வீக் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக வர கேரக்டர் தான் பார்த்திங்கன்னா சுப்பீரியர். டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா இது மார்வல் யூனிவர்ஸில் இந்த கேரக்டரே கிடையாது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்க் மில்லர் அண்ட் லெனின் ஃப்ரான்சிஸ்யூ அப்படின்னு சொல்ல போகிறாங்களா உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர். ஐகான் இம்ப்ரிண்ட்டால் உருவாக்குது. ஐகான் காமிக்ஸ்னு ஒன்று மார்வல் கீழே பார்த்திங்கன்னா ஒரு காமிக் இம்ப்ரிண்ட் இருந்திருக்கு. அதுலேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இந்த சுப்பீரியர். அவங்களுக்குன்னு சொந்தமாக உருவாக்கப்பட்ட ஒரு சீரீஸ். கிட்டத்தட்ட இந்த கேரக்டரை வந்துட்டு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சுப்பீரியர் அப்படின்றது சைமன் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு சின்ன பையன். அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் அப்படின்ற வியாதி இருக்குது. சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலான்னு தெரில. அந்த வியாதி பார்த்தீங்கன்னா மனுஷங்களோட நர்வஸ் சிஸ்டமாக பயங்கரமாக டேமேஜ் பண்ணும். ஸோ அவனால் பார்த்தீங்கன்னா வீல் சேர்லேயே தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. அந்த டைமில் அவன் படுத்துட்டு இருக்கும்போது அவனோட பெட் பக்கத்தில் ஒரு மங்கி பார்த்தீங்கன்னா வருது. அந்த மங்கி இவனோட ஆசையை நிறைவேற்றுறான் அப்படின்றதுக்காக அந்த பையன் பார்த்தீங்கன்னா அவனோட ஆசையை ஒன்று நிறைவேற்றுது. அதன் மூலமாக சும்மா இருந்த பையன் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோவாக மாறிடுறான். சுப்பீரியர் அப்படின்ற ஒரு சூப்பர் ஹீரோ பையனாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் தான் தெரிய வருது அந்த குரங்கோட பேர் ஆர்மான். அது ஆக்சுவலி ஒரு டீமன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு தெரிய வந்திருக்கு. அந்த டீமன் உனக்கு நான் அந்த பவர் கொடுத்தல, உன் சோல் எனக்கு எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெஃபிஸ்டோ மாதிரி அவன்கிட்ட கேட்குது. அதெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்ல அந்த ஆர்மான் குரங்கு என்ன பண்ணுதுன்னா அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ளே கொடுத்து இல்லைனா பின்விளைவு பயங்கரமாக கொண்ட மாதிரி சொல்லிட்டு போக, அதுக்கப்புறம் சைமனோட எதிரி ஒருத்தர் இருக்கான். ஆக்சுவலி புல்லி பையன்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி போய் ஒரு பவரை கொடுத்து 2 பேரையும் பார்த்தீங்கன்னா சண்டை போட வைக்கிறான். பட் எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த சுப்பீரியர் எப்படியோ ஜெயிச்சிட்றப்பல. ஆக்சுவலி இந்த ஆர்ஜின் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெக்னிக்கலாக நம்ம சூப்பர்மேன் கூட ஷசமை சேர்த்து விட்டா இப்படி ஒரு ஆர்ஜின் ஸ்டோரி வருமோ கிட்டத்தட்ட அதுதான் இது மார்வல் யூனிவர்ஸ்குள்ளே வராத ஒரு கேரக்டர் தான். ஆனால் மார்வலுக்கு கீழே வரதுனால தான் இந்த லிஸ்ட்டில் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக வர கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா ஒமேகா த அன்னோன். ஸோ இது ஒன் ஆஃப் தி பழைய கேரக்டர் தான். இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரோட ரெசம்பிளன்ஸ் இருக்குது. ஆனால் இதோட ஸ்டோரி டெல்லிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். லைக் இது என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா புரோட்டார் அப்படின்ற ஒரு பிளானெட்டில் ஒரு மெக்கானிக்கல் ரோபோட் ரேஸ் ஒன்று இருக்குது. அந்த உலகத்தில் சேர்ந்தவன் தான் இந்த ஒமேகா. அவரோட ஏலியன் ரேஸ் பேர் என்னவே பார்த்தீங்கன்னா எனத்து பேர்லாம் சொல்லப்படல. பட் அந்த ஒரு பிளானெட்லேருந்து தான் அவன் வந்திருக்கான். அந்த பிளானெட்டில் அந்த மெக்கனாய்ட் ரோபோட்ஸால் தான் உருவாக்கப்பட்டிருக்கான் இவன். ஆனால் அவன் பிளானெட்டே மொத்தமாக அழிகிற சமயத்தில் அங்கேருந்து ஒரு ஷிப் மூலமாக எஸ்கேப் ஆகி பூமிக்கு வந்துட்டுப்பான். பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் மைக்கேல் ஸ்டார்லிங் அப்படின்ற சொல்லப்படுற பையனோட இவனுக்கும் ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் இருக்குது.
அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் தான், அவனுக்கும் இதே மாதிரி சிமிலர் பவர்ஸ் இருக்குது தெரியும். பட் அந்த சின்ன பையனுக்கும் இவனுக்கும் என்ன வகையான ஒரு கனெக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ரிவீல் பண்ணவே படல. பட் இதுவுமே கிட்டத்தட்ட அந்த சூப்பர்மேனோட ஆரிஜின் சம்மந்தப்பட்ட ஒன் ஆஃப் தி கேரக்டரைசேஷன் தான். இந்த ஒமேகா கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரியே சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், ஸ்பீடு, எபிலிட்டி, பிளா 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 எல்லா பவர்ஸும் இவனுக்குமே இருக்குது. பட் இந்த ஸ்டோரி டெல்லிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி அந்த டைமில் கொஞ்சம் ஃபேமஸாகவே ஒரு கல்ட் கிளாசிக்காக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் இதை பெரிதளவுக்கு கண்டினியூ பண்ணல. 76 ஆரம்பிச்சு 77 ஒரே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அதை முடிச்சிட்டாங்க. அடுத்து வர கேரக்டர் தான் ப்ளூ மார்வல். இவன் எங்கடா சூப்பர்மேனோட இது பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லுக்கை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ லுக்கை பார்த்தீங்கனாலே தெரியும், சேம் கேப் லுக்கு. பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்மே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்து எபிலிட்டியாக இருக்குது. பட் டக்குன்னு பார்த்தா சூப்பர்மேனோட ஒரு காப்பி மாதிரி தானே தெரியும். ஸோ ஓகே தான், அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஆனால் இவரோட ஆரிஜின் ஸ்டோரி அந்த பவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டானது. ஆடம் கிராஷியர், அந்த பேர் வேறு வாயிலே வர மாட்டேங்குது. ஸோ ஆடம்னே நம்ம வச்சுக்கோம். ஸோ அதாவது ஆடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி மேட்டர் ரிசர்ச்சில் ஈடுபட்டுருக்கும் போது ஒரு ஆன்டி மேட்டருக்கான ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று நடந்துகிட்ருக்கோம். அந்த ப்ராஜெக்ட்டில் லீடாக ஆடமும் கூட சிம்சன்றவர் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்ருக்காங்க. அந்த டைமில் அவங்க ஒரு நெகட்டிவ் ரியாக்டர் ஒன்று உருவாக்குறாங்க. அந்த நெகட்டிவ் ரியாக்டர் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம உலகத்துக்கும் பாசிட்டிவ் யூனிவர்ஸ்க்கும் நெகட்டிவ் ஜோனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜாக செயல்படும். அப்படி ஒரு மிஷினை உருவாக்குறாங்க. அந்த டைமில் அந்த ரியாக்டர் வெடிச்சதுனால ஆனால் ஆடமுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர்ஸ் அது மூலமாக கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் ப்ளூ மார்வல்ன்ற ஒரு சூப்பர் ஹீரோவை உருவாகி அதுக்கப்புறம் நிறைய சூப்பர் ஹீரோ சகசெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஆனால் பவர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் தான். ப்ளூ மார்வலால் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஜோன்லேருந்து அந்த பவர்ஸ் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். மேட்ரு ஆன்டி மேட்டர் மோதுறது மூலமாக ஒரு பவர் எனர்ஜி கிரியேட் ஆகுதுல, அதையுமே நம்ம ப்ளூ மார்வலில் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு பவர்ஸ் தான் ப்ளூ மார்வலுக்கு. சூப்பர்மேன் பவர்ஸோட பார்த்தீங்கன்னா இது பெருசாக ஒத்து போகிறதில்ல. பட் லுக் வைஸ் ஒத்து போகிறதுனால தான் அந்த கேரக்டருமே நான் வச்சிருக்கேன். அடுத்ததாக வர கேரக்டர் தான் நம்ம இக்காரிஸ். இக்காரிஸ் ஆக்சுவலி எட்டர்னல்ஸோட ஒன் ஆஃப் தி மெம்பர் தான். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எட்டர்னல்ஸ் படத்திலே பார்த்துருப்பீங்க. சூப்பர்மேனோட ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, பவர், ஃப்ளைட்டு, அந்த விஷன் முதற்கொண்டு, அதாவது லேசர் விஷன் முதற்கொண்டு எல்லா பவர்ஸுமே இருக்கும். பட் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசியோட நியூ காட்ஸை வச்சு தான் இந்த கேரக்டர்ஸே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி உருவாக்கியிருக்காங்க. வேறு யாரும் கிடையாது, ஜாக் கர்பி தான். ஜாக் கர்பி யாரும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1971 டிசியில் நியூ காட்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர்ஸை உருவாக்குறாரு. அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் இந்த பக்கம் மார்வலில் வந்துட்டு ஆக்சுவலி இந்த எட்டர்னல்ஸ் அப்படின்ற அந்த கேரக்டர்ஸ் மொத்த டீமையுமே உருவாக்குறாப்புல. ஸோ அந்த ஒரு 1976 உருவாக்குறாரு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம இதை சூப்பர்மேன் காப்பி அப்படின்னு எடுக்கிறதுக்கு பதிலாக மொத்தம் இந்த டிசி நியூ காட்ஸோட ஒரு டிகிரி காப்பி தான் இந்த பக்கம் இந்த எட்டர்னல்ஸ் அப்படின்னே வச்சுக்கலாம். அடுத்ததாக வர கேரக்டர் தான் ஜோரான் த சன் காட். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஜோரான் த சன் காட் இதோட இந்த கதையை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஸோ ஜோரான் த சன் காட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு ஒரு ஆல்டர்னேட் இடத்துல கிரேட் சொசைட்டி அப்படின்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அவர் இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காப்புல. பட் இந்த இன்கர்ஷன் ஈவெண்ட் அப்போ ஆக்சுவலி இது சீக்ரெட் வார்ஸ்க்கு முன்னாடி நடந்திருக்கும். இன்கர்ஷன் ஈவெண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து X616 சேர்ந்த நம்ம மார்வலோட இலுமினாட்டி டீம் இருக்காங்க. இந்த X616 அர்த்தம் இந்த கிரேட் சொசைட்டியோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா இன்கர்ஷனில் மோத போகுது அப்படின்னு தெரிஞ்சதுனால அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கிரேட் சொசைட்டி இருக்கிற இடத்த அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கான வேலையில் இருந்துகிட்டு இருக்கும் போது தான் அந்த உலகத்துக்கும் இந்த X616 ஹீரோத்துக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜோரான் சன் காட் ஹல்கே டிஃபீட் பண்ணிட்டாப்ல. பட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நரகத்திலேருந்து ஒரு டீமனை சமன் பண்ணி கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருக்கிற ஏகப்பட்ட பேரை கொண்டுட்டாப்ல. ஜோரான் பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தர் கிட்ட எவ்வளோ கேட்பாரு, என் உலகத்தை அழிச்சிடாது அப்படின்னு சொல்லி, பேசாமல் நீ என் கூட வந்துரு அப்படின்னு கேட்க, நான் வாழ்ந்தாலும் என் உலகத்தில் தான் வாழ்வேன், செத்தாலும் என் உலகத்தில் தான் சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் உலகத்துலேயே என் நண்பர்களோடய செத்தாடுறேன் அப்படின்னு சொல்லுவாப்பில். அந்த சமயத்தில் சும்மா பேச்சுவார்த்தை தான் நடந்துகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த சமயத்தில் நேமோர் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு அந்த உலகத்தை கிரேட் சொசைட்டி இருக்கிற உலகத்தையே அழிச்சிருவாப்பில். ஜோரானோ அதோடய சேர்த்து இறந்துருவார். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜோரான் த சன் காடோட கதை. ரொம்ப சின்ன கதை தான். பட் இந்த கேரக்டரை வேறு ஒரு ஆல்டர்னேட் இடத்துல இருக்கிற ஒரு சூப்பர்மேன் கேரக்டர் மாதிரி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆஸ் யூஷுவல் சூப்பர்மேன் கிட்ட இருக்கிற எல்லா பவர்ஸுமே இருக்கும். அதனால் சோலார் எனர்ஜியை பார்த்தீங்கன்னா மேனிபுலேட் பண்ண முடியும். பேர்லேயே இருக்குது சன் காட். ஸோ சூரியன்லேருந்து கிடைக்கிற அந்த எனர்ஜியை பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேட் பண்ணுறது மூலமாக ஒரு சோலார் ரேடியேஷனை ரிலீஸ் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி கிட்டத்தட்ட நம்ம சூப்பர்மேன் எப்படி சன்லேருந்து பவர் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி ஜோரானுமே பார்த்தீங்கன்னா சன்லேருந்து தான் பவர் எடுத்துக்கிறாப்புல. அடுத்த கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா விர்ச்சு. பார்த்தீங்கன்னா விர்ச்சுன்றவன் ஒரு சூப்பர் ஸ்க்ரல் தான். அவனோட ஆல்டர் ஈகோ பேர் பார்த்தீங்கன்னா ஈத்தன் எட்வர்ட்ஸ். இவன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்க்ரல் இனத்தை சேர்ந்தவன். ஸ்க்ரல்ஸோட பிளானட் கெலாக்டஸால் அழிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பார்ட் மூலமாக பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டவன் தான் நம்ம விர்ச்சு. பூமியில் வந்து விழுந்ததுக்கப்புறம் எட்வர்ட்ஸுன்றவர் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவை தூக்கி வளர்க்குறாப்புல. நல்லது கெட்டது எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் நான் இங்கேருந்து சிட்டிக்கு அப்படின்னு ஈத்தன் எட்வர்ட்ஸ், அதாவது விர்ச்சு ரெண்டும் ஒன்று தான், அவன் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி பக்கம் வராப்புல. அப்படி சிட்டி பக்கம் வரதுக்கு முன்னாடி ஈத்தன் எட்வர்ட்ஸோட அப்பா எட்வர்ட்ஸ் இவருக்கு சொல்லிக் கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வித் த கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. ஈத்தன் எட்வர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் டெய்லி பியூகோவில் ஒரு ரிப்போர்ட்டராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அது கூடவே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் ஸ்பைடர் மேனுக்குமே அறிமுகமாக வராப்புல. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் விர்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா தான் ஒரு சூப்பர் ஸ்க்ரல் அப்படின்றதும்
அந்த பிளானெட்லேருந்து வந்திருக்கிறதும் அதுக்கப்புறம் தான் விர்ச்சுக்கு தெரிய வந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சொல்லி கொடுத்ததுனாலையும் ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா எப்படியோ கன்வின்ஸ் பண்ணுறதுனாலையும் ஒரு சூப்பர் ஹீரோவே பார்த்தீங்கன்னா அவன் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கான். அவன் தன்னைத்தானே பார்த்தீங்கன்னா மாரல் மேன் அப்படின்னு சொல்லிக்குவான். அவனுக்கு பவர் தெரிஞ்சதுனால தான் எங்கள் டெய்லி பியூக்கில் ஒரு ரிப்போர்ட்டராகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே விர்ச்சுன்ற ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டராகவுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்புல. இது கொஞ்சம் சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் எல்லாம் கலந்து விட்ட கலவை மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். எனக்குமே அப்படி தான் தெரிஞ்சு. இவனோட பவர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈத்தன் ஒரு சூப்பர் ஸ்கல், அதனால் ஸ்க்ரல்ஸ்க்கு இருக்கிற எல்லா பவர்ஸுமே இவனுக்கு இருக்குது. அண்ட் சூப்பர் ஸ்கல்கான அந்த ஸ்பீடு, என்ட்யூரன்ஸ், எபிலிட்டி அப்படின்ற மாதிரியும் இவன் பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் கூடவே மீட்டப் வச்சுருப்பான். அந்த டைமில் சூஸ்ட்ராம் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சாலும் இவன் பார்த்தீங்கன்னா அவன் கண்ணுக்கு நல்லாவே தெரிவாப்பில். அதே மாதிரி திங்குக்கும் இவனுக்கும் சண்டை வரும்போது திங்கை ஒரே அடியில் நாக் அவுட் பண்ணுற பவருமே இங்கே நம்ம ஈத்தன் கிட்ட இருக்குது. சூப்பர்மேன் எப்படி டெய்லி பிளானெட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காப்லையே ஒரு ரிப்போர்ட்டரா, அதே மாதிரி இந்த பக்கமே பார்த்தீங்கன்னா டெய்லி பியூகலில் நம்ம விர்ச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காப்ல. அடுத்ததாக வர கேரக்டர் நிறைய பேருக்கு ஆல்ரெடி பழக்கப்பட்ட ஒரு கேரக்டர். அடுத்ததாக ட்ரபிள்ஸ் படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆக போகிற ஒரு கேரக்டர் பாப் ரெனால்ட்ஸ் ஏகேஏ சென்ட்ரி. சென்ட்ரி பார்த்தீங்கன்னா மனுஷனாக பாப் ரெனால்ட்ஸாக வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம கேப்டன் அமெரிக்காவோட சூப்பர் சோல்ஜர் சீரத்தை திரும்ப ரீக்ரியேட் பண்ணுற ஒரு முயற்சியில் பார்த்தீங்கன்னா இவன் அந்த சீரத்தை குடிச்சிருவான். அப்படி சீரத்தை குடித்த உடனே பார்த்தீங்கன்னா இவனுக்கு பயங்கரமான பவர்ஸ் கிடைக்கும். ஆக்சுவலி சென்ட்ரிக்கிட்ட பார்த்தீங்கன்னா மில்லியன் எக்ஸ்ப்ளோடிஷன்ஸோட பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் சென்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டருமே இருக்குது. நம்ம அன்னியன் மாதிரி தான் பாப் ரெனால்ட்ஸ்ன்றது ஒரு பர்சனாலிட்டி, சென்ட்ரின்றது ஒரு பர்சனாலிட்டி. இதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு டார்க் ஃபோர்ஸான வாய்டுன்ற ஒரு பர்சனாலிட்டியுமே உனக்குள்ளே இருந்துட்டு இருக்கு. சூப்பர்மேனு காப்பி அப்படின்னு பார்த்தோன்னே தெரியுற கேரக்டர்னா கண்டிப்பாக அது சென்ட்ரியாக தான் சொல்லணும். என்ன சூப்பர்மேனுக்கு எஸ் சிம்பிள் நெஞ்சில் இருக்கும், சென்ட்ரிக்கு எஸ் சிம்பிள் கீழே கொஞ்சம் இறங்கி வயிற்றில் இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடிக்கு சூப்பர்மேனுக்கு எப்படி சன்லேருந்து பவர் கிடைக்குமோ அதே மாதிரி சென்ட்ரிக்கிட்டையுமே மில்லியன் எக்ஸ்ப்ளோடிங் சன்ஸோட பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. செம ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் தான். ஆரிஜின் எந்த வகையிலுமே ஒத்து போல. பட் அந்த பவர்ஸ் அண்ட் லுக் வைஸ் தான் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனோட ஒரு சிமிலாரிட்டியாக அந்த கேரக்டரை காட்டுது. ஆனால் இது விஷயம் பாருங்களேன், கேப்டன் அமெரிக்காவோட சூப்பர் சோல்ஜர் சீரத்தை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணி தான் அவங்களா கிரியேட் ஆகிருக்காங்க. ஒரிஜினல் சீரம் எடுத்த கேப்டன் அமெரிக்காவே ஓரளவுக்கு தான் பவர்ஃபுல். ஆனால் அதை மாற்றி எடுத்த இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பவர்ஸில் இருக்கானுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த கேரக்டர்ஸ் நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா லுக் வைஸ், ஆர்ஜின் வைஸ், பவர் வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சூப்பர்மேனோட சிமிலாரிட்டிஸ் வந்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். பட் சூப்பர்மேனோட அந்த ஒரு ஐடியாலஜி பேஸ் பண்ண கேரக்டர்ஸுமே நிறையவே இருக்குது. லைக் சூப்பர்மேனோட ஐடியாலஜி என்னென்னா செம மாறலான ஒருத்தர், எவ்வளோ பவர்ஸ் இருந்தாலும் அதை நல்லதுக்காக தான் யூஸ் பண்ணணும். சூப்பர்மேன் சிம்பிள் ஆஃப் ஹோப். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்பிக்கை நாயகன், நம்பிக்கை நட்சத்திரம் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ எவ்வளோ பவர்ஸ் இருந்தாலும் அது நல்லதுக்காக யூஸ் பண்ணணும், நல்லவனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மாரல் விச்சுவை ஃபாலோ பண்ணுறவர் தான். அண்ட் நோ கில் பாலிசியுமே இருக்குது சூப்பர்மேன் கிட்ட. ஆனால் தான் சூப்பர்மேன் கேரக்டர் இன்னி வரைக்கும் பெரிதளவு இருக்குன்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனோட ஐடியாலஜி நீங்கள் நிறைய கேரக்டர் கிட்ட பார்க்கலாம். லைக் நம்ம கேப்டன் அமெரிக்கா கிட்ட பார்க்கலாம். அவரோட மாரல்ஸுமே கிட்டத்தட்ட சூப்பர்மேனோட ஒத்து போகும். ஸ்பைடர்மேன் எடுத்துக்கோங்க, வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னொரு வகையில் நீங்கள் ஹல்க் கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேனை கம்பேர் பண்ணுவாங்க. ஏன் அப்படி கம்பேரிசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மாரலோட ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு டேங்கி கேரக்டராக இருக்க தான் நம்ம ஹல்கே உருவாக்கியிருக்காங்க. அந்த வகையில் சூப்பர்மேனுமே நீங்கள் கிட்டத்தட்ட ஜஸ்டிஸ் லீகோட ஒன் ஆஃப் தி மெயின் கீ மெம்பர். ஜஸ்டிஸ் லீகோட பவர் ஹவுஸ் தான் நம்ம சூப்பர்மேனுக்கு லாட் ஆஃப் பவர்ஸ் இருக்குது. பட் இப்போ இருக்கிற சூப்பர்மேன் பவர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பறக்கிறது தான். பட் ஒன் ஆஃப் தி இயர்லியஸ்ட் இட்ரேஷனில் நம்ம சூப்பர்மேன் பில்டிங் ஹைட்டாக தாவர மாதிரி தான் ஆக்சுவலி டெபிக் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹல்க் எப்படி பவர்ஃபுல்லாக அப்படியே ஒரு லீப்ஸ் அடிச்சு ஊர் விட்டு ஊர் கண்டம் விட்டு கண்டம் தாண்டுவாரோ அந்த மாதிரி சூப்பர்மேனுமே ஆரம்பத்தில் பறக்கிற மாதிரி இல்லாமல் ஜம்ப் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டராக தான் உருவாக்கி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பறக்கிற மாதிரியே வச்சுருந்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஹல்கோட ஒத்து போகிறதுனால விஷயத்தில் கிட்டத்தட்ட சூப்பர்மேன் அண்ட் ஹல்க்கையுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கம்பேர் பண்ணுவாங்க. சூப்பர்மேன் கேரக்டர் ஒர்க் ஆன அளவுக்கு இது வரைக்கும் நான் சொன்ன பெரும்பாலான கேரக்டர்ஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும் ஆஸ் அ சூப்பர் ஹீரோவா. ஆனால் அதே சூப்பர்மேனை காப்பி அடித்து ஒரு வில்லனாவோ ஒரு ஆன்டி ஹீரோ கேரக்டராக காமிச்சாங்கன்னா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைக் நம்ம ஹோம்லேண்டர், ஹாம்னி மேன், அப்புறம் இந்த பிரைட் பேர்னில் வர சின்ன பையன், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ்லாம் இருக்குல்ல. ஆக்சுவலி இதையுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிசியில் இன்ஜஸ்டிஸ்லேயே பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் சூப்பர்மேனை வச்சு ஒரு சூப்பர் ஹீரோ கதை சொன்னால், வேற ஒரு காப்பி அடித்து ஒரு கதை சொன்னால் வச்சு ஒரு ஹீரோவாக காமிச்சு பண்ணால் அது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக எடுப்படுறதில்ல. ஆனால் அதே சூப்பர்மேனை வில்லனாக வச்சு எடுப்படுற கதைகள் நிறையவே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிருக்கு. சூப்பர்மேனுக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி அதுதான் சூப்பர்மேனுக்கு பிரச்சனையே. ஏன்னா இவ்வளோ பவர்ஸ் கொடுத்துட்டதுனால இவரை வச்சு பார்த்தீங்கன்னா கதையே எதுவும் பெருசாக எழுத முடியாது. ஏன்னா எவ்வளோ பெரிய கதை கொடுத்தாலும் இவர் பார்த்தீங்கன்னா சப்புன்னு எல்லாத்தையும் சுத்தம் கடிச்சிருவார்ல. அது வந்து அப்படி காட்டணும்னா இவரோட பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் காட்டணும். அப்படி பவர்ஃபுல்லாக காட்டி தான் டிசியில் இருக்கிற எல்லாருமே ஓவர் பவர்டு கேரக்டர்ஸாக காமிக்கப்பட்டு இருக்காங்க. பட் கம்பேர்ட் டு பேட்மேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்மேன் ஒரு சாதாரண மனுஷன். ஸோ சாதாரண மனுஷனே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி அவ்வளோ பெரிய ஆள் தோக்கடிக்க போகிறான்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதுவே பேட்மேன் மேலே எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணுச்சு. ஸோ காமிக்ஸ்லேயே அதிக அளவுக்கு கதைகள் சொல்லப்பட்ட கேரக்டருமே பேட்மேன் தான். ஸோ கம்பேரிட்டிவ் பேட்மேனோட சூப்பர்மேனுக்கு கதைகள் ரொம்பவே கம்மி.
எவ்வளவோ சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸ் இருந்தாலும் ஏன் சூப்பர்மேனை காப்பி அடிச்சு இவ்வளோ கேரக்டர்ஸ் உருவாக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பர்மேன் தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோஸோட எப்படி சொல்கிறது, சூப்பர் ஹீரோ உருவாக்குறதுக்கெலாம் காரணமே முக்கியமாக சூப்பர்மேன் தான். ஏன்னா சூப்பர்மேன் ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட அந்த காலத்தில் சூப்பர் ஹீரோஸ்க்கெலாம் அதுக்கப்புறம் விதை போட்டதே சூப்பர்மேன் கேரக்டர் சக்ஸஸ் ஆனது தான் சொல்லணும். உருவாக்கப்பட்ட அந்த சமயத்தில் சூப்பர்மேனுக்கு ஏகப்பட்ட பவர்ஸ் கொடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் என்னெல்லாம் பவர்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சி எல்லாமே சூப்பர்மேன் கிட்டே இருக்குங்க. இருக்கிற அத்தனை பவர்ஸையுமே தூக்கி சூப்பர்மேன் கிட்ட கொடுத்து வச்சுருப்பாங்க. பட் இப்போ வந்து ரீசெண்டாக நிறைய இட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைச்சிருப்பாங்க. டூ மச் பவர் கொடுத்து அது கொஞ்சம் டூ மச்சாக போகிறதுனால இப்போ வர நிறைய கதைகளில் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனோட பவர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை ஃபாலோ பண்ணி எத்தனையோ சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸ் உருவாக்கப்பட்டிருந்தாலும் சூப்பர்மேன் லெவலுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு சூப்பர் ஹீரோ புதுசாக நீங்கள் உருவாக்குங்களேன், அதை கண்டிப்பாக சூப்பர்மேன் கூட தான் கம்பேர் பண்ணுவாங்க. இல்லை சூப்பர்மேன் கூட தான் பார்த்தீங்கன்னா போட்டி போடுற மாதிரி ஏதாவது ஒரு கம்பேரிசன் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோஸ்க்கே ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாண்டி ஒரு பவர்ஃபுல்லான சூப்பர் ஹீரோவை காட்டுங்கடா, சூப்பர்மேன் கூட இவன் சண்டை போட்டு ஜெயிப்பானா, சூப்பர்மேன் அளவுக்கு பவர்ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி தான் எந்த ஒரு புது சூப்பர் ஹீரோ கேரக்டர் வந்தாலுமே கேட்பாங்க. எந்த ஃபிக்ஷனல் யூனிவர்ஸ் கேரக்டர் வேணாலும் இருக்கட்டும், சூப்பர்மேன் கூட தான் சண்டை போட வருவாங்க. அந்த யூனிவர்ஸில் இருக்கிற பவர்ஃபுல்லான கேரக்டர் அந்த அளவுக்கு சூப்பர் ஹீரோஸோட ஒரு ஐக்கான திகழ்வு தான் சூப்பர்மேன். சூப்பர்மேனை காப்பி அடிச்சு இத்தனை கேரக்டர்ஸ் உருவாக்கப்பட்டிருந்தாலும் சூப்பர்மேனோட அந்த ஒரு பாப்புலாரிட்டி ஃபேமையும் எந்த ஒரு கேரக்டருமே ரீச் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி சூப்பர்மேன் கிட்ட இருக்கிற அந்த ஒரு மாரல்ஸ், தன்னோட பவர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணுன்ற அந்த ஒரு எண்ணம், மார்வெல் இவ்வளோ காப்பி அடிச்சதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பர்மேனுக்கு ஆப்போசிட்டாக மார்வெலில் ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா மார்வெல்லில் ஒரு கேரக்டர் உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நிறையவே அட்டன் பண்ணியிருக்காங்க. பட் அதை ஃபாலோ பண்ணி ஏகப்பட்ட கேரக்டர்ஸை உருவாக்கிட்டாங்க. பட் சூப்பர்மேனுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிற மாதிரி எந்த ஒரு கேரக்டருமே எடுப்படல அப்படின்னு தான் சொல்லணும். ஏதாவது ஒரு கேரக்டராவது இல்லை ஜெயிச்சிராதா, சூப்பர்மேனுக்கு ஆப்போசிட்டாக நாமளும் ஒரு கேரக்டர் உருவாக்கிட்டோண்டா அப்படின்ற மாதிரி உருவாக்கணும் அப்படின்னு தான் இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் எதுவுமே அந்தளவுக்கு பெருசாக சக்ஸஸ் ஆகலை. பட் இவங்களோட மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு நல்லாவே சக்ஸஸ் ஆகிட்டு இருந்தது. சூப்பர்மேன் எப்போவுமே சூப்பர்மேன் தான். எந்த தைரியத்தில் நான் இந்த வீடியோவில் பேட்மேனையும் சேர்த்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னு தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சூப்பர்மேனுக்கே சரியாக போச்சு. பேட்மேனுக்கு நம்ம இன்னொரு தனி வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இந்த கேரக்டர்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஏதாவது கேரக்டர் மிஸ் பண்ணிட்டேன்னா மார்வலுக்குள்ளே சொல்லுங்கள். ஏன்னா மற்ற ஃபேண்டம்ஸ்லாம் நான் விட்டுட்டல, மார்வலுக்குள்ளே ஏதாவது கேரக்டர் மிஸ் பண்ணிட்டேன்னா மட்டும் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பை.